புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் நாட்டிலே பிறந்தவர். ஒரு எளிமையான விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். சிறு வயது முதலே அவருக்கு குருவாக மாற வேண்டும் என்று ஒரு ஆவல் இருந்தது. ஆனால் அந்த சமயத்திலே நிலவிய பிரெஞ்சு புரட்சி அவருடைய கல்வியை வெகுவாக பாதித்தது. இருந்தாலும் அவர் தன்னுடைய முயற்சியை விட்டுவிடவில்லை. அவர் இறுதியாக குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். ஆர்ஸ் நகர் என்ற ஒரு கிராமத்திற்கு அனுப்பப்படுகின்றார். அங்கே அவர் சென்ற பொழுது இந்த கிராமத்தை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு கிராமமாக மாற்றுவேன் என்று உறுதி கொள்ளுகின்றார். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் 3. முதலாவதாக அதிக நேரம் அந்த ஆர்ஸ் மக்களுக்காக ஜெபிக்கின்றார். நீண்ட நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவர் ஜெபிக்கின்றார். இரண்டாவதாக கடுமையான தவ முயற்சி அவர்களுக்காக செய்கின்றார். மூன்றாவது ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்காக, அவருடைய ஆன்மீக நன்மைக்காக, மன மாற்றத்திற்காக அவர்களோடு உரையாடுகின்றார். இறுதியாக இந்த ஆர்ஸ் நகரமானது ஆண்டவரை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால், ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லிலே ஒரு சிலையை பார்ப்பான். நாம் அதை வெறும் கல்லாகத்தான் பார்ப்போம். புனித ஜான் மரிய வியானி அந்த ஆர்ஸ் நகர மக்களை ஒரு கல்லாக, அந்த கல்லின் மத்தியிலே ஒரு அழகிய கிறிஸ்துவ குடும்பம் இருப்பதை அவர் பார்க்கின்றார். சிறிது சிறிதாக செதுக்கி அந்த ஆர்ஸ் நகரை ஒரு புனிதமிக்க நகராக மாற்றுகின்றார். அவருடைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 20,000 மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவரிடத்திலே வந்து ஆன்மீக வாழ்விற்கு வழிகாட்ட அவரை நோக்கி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அந்த ஆர்ஸ் நகர கோவிலானது ஒரு பெரிய பசிலிக்காவாக மாற்றப்பட்டு இன்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 4,50,000 பேர் அங்கே வந்து தங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகின்றார்கள். என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் என்ன கற்றுக்கொண்டேன் புனித ஜான் மரிய வியானி அவருடைய வாழ்க்கையிலிருந்து என்று பார்த்தால், புனித தன்மை. இன்றைய நாட்களிலே ஒவ்வொரு குருவானவரும் புனித தன்மையிலே வளர்ச்சி அடைய வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஜெப வாழ்விலே அதிகமாக ஈடுபட வேண்டும். புனித ஜான் மரிய வியானி அவர்கள் சொன்னதைப் போல, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கின்றேன், இறுதி வரை உம்மை நான் நேசிக்கக்கூடிய வரத்தை கொடும் என்று கேட்டார். அதையே நாம் கேட்டு அவரை போல வாழ்வோம். நன்றி.